விஜயோடைய தமிழன் படத்தை டைரக்ட் பண்ண மஜித் டைரக்ஷனில் உருவாயிருக்க படம் தான் கரம் மசாலா. விமல் இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்காரு. சாம்பிகா டயானா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட யோகி பாபு, MS பாஸ்கர், ரவி மரியா, மொட்டை ராஜன் இப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய படப்பிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகளில் எடுத்திருக்காங்க. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கான். படத்தை சம்மர் வெக்கேஷனுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் படக்குழு. அமரன் படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன், AR முருகதாஸ் காம்போல உருவாயிருக்க படம் தான் மதராசி. இந்த படத்தில் ஹீரோயினா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. வித்யுத் ஜமால், விக்ராந்த், சபீர், பைஜு மேனன் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி மூவிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய 80% ஆஃப் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சாம். மீதமுள்ள படப்பிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் படத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு போஸ்ட் ஒன்று வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. மேனே பியார் கியா அப்படிங்கிற படத்து மூலியமா பிரீத்தி முகுந்தன் மலையாள சினிமாவில் அறிமுகமாக போறாங்க. ஃபைசல் அப்படிங்கிற அறிமுக டைரக்டரோட டைரக்ஷனில் மேனே பியார் கியா அப்படிங்கிற படம் உருவாக போகுது. ப்ரொடியூசர் சிபுவுடைய பையனான ஹாரூன் அப்படிங்கிறவர் இந்த படத்தில் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படம் தமிழ், மலையாளம் அப்படின்னு 2 லாங்குவேஜஸ்ல உருவாக இருக்கு. இதுதான் பிரீத்தி முகுந்தனுடைய மலையாளம் டெபியூ ஃபிலிமா இருக்க போகுது. ரெட்ரோ படத்துடைய இசை வெளியீட்டு விழா எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துல பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. ஜெயராம், கருணாகரன், ஜோஜோ ஜார்ஜ் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படம் வர மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய இசை வெளியீட்டு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்க போதாம். சிபிராஜ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் 10 Hours. இந்த படம் வர ஏப்ரல் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதாம். இவர் நடிப்புல கடைசியா 2022 வட்டம் அப்படிங்கிற படம் டைரக்ட் OTT படமா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு தான் இப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி 5 நாட்களுக்கு மேல ஆக போகுது. இது வரைக்கும் குட் பேட் அக்லி படம் 170 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.